முதலாவதாக மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு இந்த வருடத்தோட தொடக்கத்திலேயே சனி பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் நல்ல நிலையில் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் 11ல் இருக்கும்போது மிகவும் நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாரு. குறிப்பாக பணவரத்து பல வழியிலையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பண விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. இது சனியால் வரக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள். இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானும் 2ஆம் வீடான ரிஷப ராசியில் மிகவும் சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ குருவும் நல்லா இருக்காரு, சனியும் நல்லா இருக்காரு. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன வேணும்? ஸோ அளவுக்கு அதிகமான ராஜயோகம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கேது 6ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ 6ஆம் வீட்டில் இருக்க கேதுவும் நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டுமின்றி குரு பகவானோட பார்வை கேது மேலே விழுவுது. ஸோ கேது மேலே விழுவதால் கேலயோகம் ஏற்படுவது. கேலயோகத்தாலேயும் உங்களுக்கு ராஜயோக பலன்கள் இந்த வருடத்தோட முதல் பாதியில் நிறைய கிடைக்க போகுதுங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு இது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதாவது இப்போ சனி பகவான் 11ஆம் வீட்டுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. சனி பயிற்சி மார்ச் 29, 2025. ஸோ சனி முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. இந்த முடியக்கூடிய தருவாயில் இருக்கும்போது சனி அள்ளி அள்ளி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி உங்களுக்கு இப்போ 2 வருஷமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து உங்களுக்கு 2 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சக்ஸஸ் ஒரு 90% வந்துருச்சு, 95% வந்துருச்சு. ஆனால் அந்த 100% அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வரல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த வருத்தம் உங்களுக்கு இனிமேல் தேவையில்லை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்குள்ளாரே 100% ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும்போது மற்ற எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும். ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல இடத்துல வேலை கிடச்சிரும். அதே மாதிரி ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கும் தொழில் துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண விஷயத்துலையும் பிரச்சனை இருக்காது. ஸோ இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப்லேயும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஸோ ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகலைன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த வருஷத்தோட முதல் தொடக்கத்திலே, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த முதல் 3 மாதத்துக்குள்ளாரே நல்ல அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜும் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்லதொரு ராஜயோகமான காலகட்டமாக தான் உங்கள் ராசிக்கு இந்த முதல் 5 மாதங்கள் இருக்குது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம், அதாவது மே 20, 2025க்கு அப்புறம் 4 கிரகங்களுமே அவங்களுடைய கட்டத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7.5 சனி தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ 7.5 சனி தொடங்க போதே அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா, 7.5 சனி ஆரம்பிக்கும் போது எந்த விதமான கெடுபலங்களையும் அதிகமாக கொடுத்துறாது. அதனால உங்களுக்கு 2025ல் 7.5 சனியால் உங்களுக்கு பாதிப்பு வருமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. இதுக்கு அடுத்தது குரு பகவான் மிகவும் சாதகமான 2ஆம் நிலையில தான் சஞ்சரிக்கிறார் முதல் 5 மாதத்துக்கு. ஸோ குரு பகவான் கொடுத்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சஸ்டைன் ஆகிடும். அதனால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. ராகு பகவானும் கேது பகவானும் இடமாறுறாங்க. ஸோ ராகு 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு போகிறது உங்களுக்கு இந்த வருடத்தோட முதல் பாதியில் வந்த ஃபார்ச்சூன், அதாவது அதிர்ஷ்டத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு உதவி செய்யும். கேது 5ஆம் நிலையில் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. ஸோ சற்று பின்னடைவுகள் உங்களுக்கு வருடத்தோட 2வது பாதியில், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாதியில் உங்களுக்கு ஏற்படும். ஸோ ஆக மொத்தத்தில் மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அந்த அளவுக்கு பெரிய கெடுபலங்கள் எதுவும் இருக்காது. உங்களுக்கு முதல் 5 மாதத்தில் ஏற்பட்ட அந்த அதிர்ஷ்டத்தை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் இருந்தாலே, அதாவது கடைசியாக இருக்கிற 5 மாதத்தில் நீங்கள் ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் இருந்தாலே இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலையில் இருக்க முருகனை வழிபட்டு வந்தாலே அது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும்.